அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு, இந்த ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் மார்னிங்கே பண்ணி வச்சிரலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இன்றைக்கி தர்பூசணி பழத்தை நல்லா வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னா அந்த சீடு எல்லாமே வந்துடும். விதை எதுவுமே ரிமூவ் பண்ண தேவையில்லை. கூடவே லெமன்லாம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது வந்து கஸ்தூரி லெமன் அப்படின்னு சொல்லுவோம். மலேசியாவிலேருந்து வந்தது. ஏன்னா மோஸ்ட்லி எங்கள் ஊரில் நிறைய பேர் மலேசியாவுக்கு தான் போவாங்க. ஸோ அதிலேருந்து வந்த செடி தான் இது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம கட் பண்ணி நார்மல் லெமன் மாதிரி பிழிய தேவையில்லை. லைட்டாக நம்ம கை நட்டு ப்ரெஸ் பண்ணாலே நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக நன்னாரி சிரப் சேர்த்துட்டு சப்ஜா சீட், அதுக்கப்புறம் வந்துட்டு கடல் பாசி சேர்த்துக்கிறேன். நார்மலாக நம்ம தர்பூசணி பழத்தில் இந்த மாதிரி பண்ணி கூடவே பசும்பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக ரோஸ் மில்க் மாதிரியே இருக்கும். இன்றைக்கி நான் வந்து பால் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக சப்ஜா சீட் அண்ட் ஜெல்லி சேர்த்துக்கிறேன். கடல் பாசி நேற்று பண்ணினது இருந்துச்சு. ஸோ அதையுமே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெசர்ட்டாக தெரியும். பிள்ளைங்களும் விரும்பி